இந்த தேர்தல் 2026 தேர்தல் திராவிட சித்தாந்தத்திற்கும் இடதுசாரி சித்தாந்தத்திற்கும் வெர்சஸ் வலதுசாரி சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கும் இடையிலான ஒரு தேர்தல். அதிமுகவோடு பாஜக இருப்பதே அந்த அணிக்கு மிகப்பெரிய இழப்பை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்றாருல. அதிமுகங்கிற கட்சி, அந்த கட்சியுடைய இந்துத்துவ சித்தாந்தம் கொள்கைங்கிறது அதிமுகவுக்கும் சேர்த்தே பலவீனத்தை ஏற்படுத்துங்கிறதா அவர் கொண்டு வந்து நிறுத்தின புள்ளி. இது அவர்களுடைய வாதம் கிடையாது. அவர்கள் இந்த தேர்தலை கடந்து போவதற்கு பயன்படுத்தக்கூடிய யுத்தி. இப்போ கடந்த தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தது. 1,84,00,000 மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி மதவாதம் அப்படி இப்படின்றது அந்த தேர்தலே இது கிடையாது. இந்த தேர்தல் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சமூக நீதி சமத்துவம், இது எல்லாமே இதை சொல்லுகின்ற அனைவருடைய கடைசி புள்ளி எங்கே போய் முடிகிறது என்றால், உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இவர்கள் கட்சி உட்பட. இப்போ சமத்துவம் சமூக நீதினா அந்த கட்சியில் பிற்படுத்தப்பட்டவங்க வந்தவங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க, கட்சிக்காக பாடுபட்டவங்க, இவங்க வந்திருந்தாங்கன்னா இவங்க சொல்கிற சமத்துவம் சமூக நீதி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவினர் ஏற்பதை விட விடுதலை சிறுத்தையினர் முதல் ஆளாக போய் அவர்களுக்கு பேசுவதிலே இவர்களுடைய சமத்துவம் சமூக நீதி இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. இப்போது இவர்கள் பிரச்சனை என்னவென்றால், அதிமுகவோடு பாஜக இருப்பது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா? நிச்சயமாக பலம் தான். இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கிளைம் பண்ணிக்கவே கிடையாது. 2 பேருடைய ஐடியாலஜியும் ஒன்று தான், கொள்கை வரைவும் ஒன்று தான் அப்படின்னு அவர்கள் நீட் வேண்டாம் என்று சொல்கிறார்கள், நாங்கள் நீட் வேண்டும் என்று சொல்கிறோம். இதை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு போகிற இவர்களை மாதிரி உள்ள ஒன்று வச்சுட்டு பின் வெளியே ஒன்று பேசுறது, அந்த மாதிரியான எந்த ஒரு ஆக்டிங்கும் நாங்கள் பண்ணல. எங்களுக்கு தனியாக இருக்குது, இவர்களுக்கு தனியாக இருக்குது. குறைந்தபட்சம் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் திமுகவை ஆட்சியிலிருந்து விலக்க வேண்டும். இப்போ திமுக எதிர்ப்புன்றதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சென்டிமெண்ட்டுங்க. அந்த சென்டிமெண்ட் தான் கடந்த 50 ஆண்டுகளில் அண்ணன் சொன்ன மாதிரி 31 ஆண்டுகள் இங்கே ஆட்சி புரிந்திருக்கின்றது. வெறும் 18 ஆண்டுகள் தான் அவங்க ஆட்சியே புரிந்திருக்காங்க. திமுக எதிர்ப்புன்றது ஒரு சென்டிமெண்ட். அது நிச்சயமாக இந்த முறையும் வெற்றி பெறும். இவர்கள் சொல்வது போல அந்த சித்தாந்த ஃபைட் எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல நான் ஒன்று தாங்க கேட்குறேன். தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொல்லிட்டு செய்யலை அப்படின்றது வேறங்க. அடுத்த ஒரே பாயிண்ட் கடைசியா தேர்தல் இல்லை இது முடிச்சிடுறேன். இந்த ஃபைட்டே என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு செய்யாதவங்கள பார்த்துருக்கோம். ஒன்று செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு செஞ்சவங்கள பார்த்துருக்கீங்களா? இவங்க சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு சொத்து வரியை உயர்த்திய ஒரு கட்சி திமுக கட்சி. அப்போ இதற்கு மக்கள் பதிலளிப்பார்கள். பாமர மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை சித்தாந்தம் ஐடியாலஜி இந்துத்வா இதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. அவன் கையில் எவ்வளோ பணம் மிச்சமாகுது, எவ்வளோ கொள்ளையடிக்கப்படுதுன்றது அதை முன்னிறுத்தி மட்டும்தான் இந்த தேர்தல் நடக்கும் என்பதில் மிக தெளிவாக நாங்களும் இருக்கிறோம், மக்களும் இருக்கிறார்கள். திரு சூர்யா சொல்ல வர்றது என்னன்னா, சித்தாந்தத்திற்கு இடையிலான தேர்தல் இது இல்லை. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் சித்தாந்தம் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் முரண்பாடுகள் இருக்கு. ஆனால் இந்த தேர்தல் திமுக எதிர்ப்பு அரசியலோடு உள்ளடக்கிய தேர்தல். திமுக வேணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்னு சொல்றாரு. அந்த இடத்துல நீங்க பாஜக காட்டியே இந்த கூட்டணியை மிரட்டுவதாக இல்லை. அதாவது நீங்க சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சி இருக்க முடியாது. நீங்க எந்த கட்சி எடுத்தாலும் என்ன சித்தாந்தம் தான் கேட்பாங்க. எதை நீங்க எந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த போறீங்க? ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100 நூற்றாண்டு ஆயிடுச்சு. மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்சே ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவன். அந்த நாதுராம் கோட்சே நீதிமன்றத்திலே ஆத்மசரண் அவர்கள் முன்னாடி வெளிப்படையாக சொல்கிறாரு, இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அமைப்பது தான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னார். அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. சித்தாந்தம் இல்லாமல் ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமா? எந்த அடிப்படையில் நீங்கள் அதை கொண்டு போக முடியும்? திமுகவுக்கான ஒரு சித்தாந்தம் இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுக்கான சித்தாந்தம் இருக்குது, அதிமுகவுக்கான சித்தாந்தம் இருக்குது, பாஜகவுக்கான சித்தாந்தம் இருக்குது. இந்த சித்தாந்தம் எந்த புள்ளியில் இணைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பேச வர்றோம். இல்லை, மக்கள் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு அரசு சட்டம் ஒழுங்கை சரியாக பேணி காக்குதா, கொடுத்த வாக்குறுதிகளை அதை நிறைவேற்றி இருக்கா, போதை இல்லாத தமிழ்நாடாக அதை வச்சிருக்கா, சொத்து வரி பால் விலை உயர்வு அப்படிங்கிறத அதை செய்யாமல் இருக்கா, அந்த அடிப்படையில் தான் ஒரு அரசை மக்கள் அளவீடு செஞ்சு மீண்டும் வாக்களிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு செய்வார்கள். இது எல்லாமே ஒரு செயல் திட்டம். நீங்கள் கொள்கைங்கிறது வேற, செயல் திட்டங்கள் வேறு. இது ஒரு அரசு நடத்தும் போது எல்லாம் பணத்தை செய்வாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த அரசு, இந்திய அரசு, ஐநாவில் போய் என்ன ஓட்டு வாக்களிக்கிறாங்க? கஞ்சா பொருள் போதை இல்லை அப்படிங்கிறத ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. கஞ்சா பொருள் போதையா போதை இல்லையாம்னா, போதை இல்லைன்னு அதிலிருந்து அந்த பட்டியலிருந்து எடுங்கன்னு இந்தியா சார்பாக வாக்களிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் அதை கொண்டு வரீங்க? அப்போ கஞ்சாவை ஆதரிக்கிற ஒரு கட்சி பாஜக, போதையை ஆதரிக்கிற கட்சி பாஜக. அப்போ அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இப்போ மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் சொன்னார், நாங்கள் சமூக நீதி தான் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுறோம்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில்
அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? பாஜகவினுடைய நிலைப்பாடு தான் அதுதான், சனாதன நிலைப்பாடு தான் அதிமுக நிலைப்பாடு, வர்ணாசிரம நிலைப்பாடு தான் அதிமுக நிலைப்பாடு. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோ அதுதான் அதிமுக எடுத்திருக்கு. இந்த 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 புள்ளியில் எப்படியாவது திமுகங்கிற அந்த கட்சியை அல்ல ஆட்சியிலிருந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பாஜகவால் கொண்டு வரப்படுகின்ற 2 ஒட்டுக்குழுக்கள் தமிழ்நாட்டில் இயங்குது. அப்படின்னா ஒன்று தாவேகா, இன்னொன்று நாத்தாக்கா, சீமான் தலைமையிலான அணி. இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் இல்லை இதுதான் பாரதியாருடைய விழாவில் போய் பேசுகிறாரு சீமான். வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து பாரதி சொல்லிட்டாருன்னு சொன்னால், பாரதிக்கு முன்னாடியே சங்க இலக்கியங்களில் இருக்குல்ல, நும் அடையாளம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது இளம்பூரனார் வந்து சொல்கிறாரு. தமிழ்நாடு அப்படிங்கிற சங்க இலக்கியங்களில் இருக்குது, பாரதியார் சொல்லலை. பாரதியார் சொன்னதை வந்து அவர் சொல்ல முடியல. சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோறும் சோறுன்னும் பார்ப்பானுக்கு ஒரு நீதியான்னு கேட்ட பாரதியாரை பற்றி அங்கே பேச முடியுமா? அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒட்டுக்குழுவா நாத்தாக்கா இருக்குது, இன்னொரு ஒட்டுக்குழு தாவேக்கா இருக்குது. இந்த ரெண்டுமே சேர்ந்து இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு போலி தமிழ் தேசியம் கட்டமைப்பது, தமிழ் தேசியங்கிற பேரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிடத்துக்கு எதிராக செயல்படுவது, திராவிட கருத்தியலை வந்து எதிர்ப்பதின் பேரில் ஆரிய கருத்துக்கு ஆதரவாக செயல்படுவது, பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக செயல்படுவது, இதுதான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே திரு கல்யாணம். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், நீண்ட விளக்கம் வேறு கொடுக்கணும். ஏன்னா அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு நீங்கள் எல்லாம் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டு விட்டீங்க. நான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவான அறிக்கை கொடுத்திருந்தார். நாங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வாதம் வைக்கிறாங்க இல்லையா, இங்கே வந்து அங்கே இதே ஏற்றக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது, அங்கே பிரச்சனை வரப்போகிறது, அங்கே இதற்கு முன்னாலே தீர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது, அன்றைக்கு அதிமுக அரசு வாதாடியது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. இதையெல்லாம் நீதிமன்றத்திலே இவர்கள் சொன்னார்கள். இவர்கள் என்று நான் சொல்லுவது திமுகவினுடைய இன்றைக்கு ஆட்சியினுடைய அந்த வழக்கறிஞர் சொன்னார். எல்லாம் சொன்ன பிறகு எல்லா தரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அதிமுகவின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து நீதிபதி கொடுக்கிற தீர்ப்பை அமுல்படுத்த நடைமுறைப்படுத்த உறுதியேற்றிருக்கிற முதலமைச்சரே, நீங்கள் சட்டத்தின் ஆட்சியை நடத்துங்கள் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு. இதில் எங்க பாரதிய ஜனதா ஆதரவு, இன்னொரு ஆதரவு வந்துச்சு? நீதிபதி என்ன சொன்னார்? ஒரு இடத்துல தீபம் ஏற்றதற்கு உத்தரவு கொடுக்கிறார். அந்த தீபம் ஏற்றதற்கு உத்தரவு கொடுத்த அந்த அதை வந்து நடைமுறைப்படுத்தி விட்டு அந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீலுக்கு போறதை யார் தடுக்க முடியும்? ஏன் நீங்க செய்யல? ஏன் நடைமுறைப்படுத்தல? தீர்ப்பை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படும் பொழுது மேல்முறையீட்டுக்காக நீங்க காத்திருந்தீங்களா இல்லையா? அப்ப நீங்க வந்து அதை ஆதரிச்சீங்களா? சரி, தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இனிமே வந்து இந்த தீர்ப்பை ஆமோதிப்பீங்களா? எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதியா? ஒருத்தருக்கு ஒரு நீதி இல்ல. அம்மா அவர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போதும் தீர்ப்பு அமுல்படுத்தப்பட்டது, தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினோம். அடுத்த நொடியே முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். சட்டத்தின் ஆட்சி நடத்தினோம். பிறகு நாங்க அப்பீலுக்கு போனோம். அது சட்டம் கொடுக்கிற உரிமை. நான் இப்ப மாதிரி தான் கேட்கிறேன், ஏன் நடைமுறைப்படுத்தி விட்டு அல்லவா நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகணும்? ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் வெளிப்படையா கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு நீதிபதி பிடிச்சா அந்த நீதிபதி சொல்றா கேட்பீங்க, உங்களுக்கு நீதிபதி பிடிக்கலைனா நீங்க கேட்க மாட்டீங்க. இது எப்படி சட்டத்தின் ஆட்சி? தீர்ப்பின் அடிப்படையில் இது அராஜக ஆட்சி. அதிமுக நிலைப்பாடு இருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் வந்து உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பை ஆதரித்த கட்சி அதிமுக. ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க? பாஜக வந்து எதிர்ப்பு தெரிவித்து அடிச்சு விரட்டி பெண்கள் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஆதரிக்குதா? இது எந்த அடிப்படையில் நீங்க இதை வந்து ஆதரிக்கிறீங்க? இப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் கேட்பது வந்து இந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே இல்ல. இதையவே அவர் பேசிட்டு இருக்கோம். நான் அவருக்கு தெளிவா சொல்றேன். ஒரே நிமிஷம். தீர்ப்பை பத்தி பேசுறதுனால அவன் பேசுறாங்க. நீங்க தான் தொடங்குனீங்க. சபரிமலையிலுமே தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாடு தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. எப்பவுமே ஒரு நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னா அதை கேளுங்கன்னு சொல்றோம். அப்படி அதை சத்தி கேட்கலையாங்க, பாஜக கேட்கல, இல்ல அதுக்கு நீங்க ஆதரவு தருவீங்க. அதுதான் சார் தப்புங்கறோம். அன்னைக்கு அவ்வளவு பேசுனீங்களே, இன்னைக்கு நீங்களே அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே. நீங்களும் நீதிபதி சொன்னதுக்கு எதிரா போறீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்ட அதுக்கான தகுதி வரும்? ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை இருக்கானா? இருக்கு. ஆனா அந்த அளவு இல்லை. ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வாங்கும் இடத்துல இருக்கா? இப்போ அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் வைத்ததுதான் உண்மையில கூர்மையான விமர்சனமா நான் பார்க்குறேன். அவர் சில செய்திகளை சொன்னார். அதிமுக இடையில செஞ்ச விஷயங்களால வந்து நாங்கள் முழுமையான நல்லாட்சியை கொடுக்க முடியாமல் போகுது என்று ஒரு சொன்னார். நான் அவருக்கு சொல்லுகிறேன், திமுக செஞ்ச டேமேஜை சரி பண்றக்கே அதிமுகவுக்கு வெகு காலம் பிடிக்குது ஆட்சிக்கு வந்தா.
அதுக்கு என்னால் பட்டியல் போட முடியும். புரியுதுங்களா? அண்ணன் இப்போ சொன்னாங்க, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் 80 விழுக்காட்டை நிறைவேற்றி விட்டோம். நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி மயிலாடுதுறையில் ஒரு திருமணத்தில் பேசிய முதலமைச்சர் சொன்னார், வாக்குறுதியில் 100 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று. அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரட்டும், திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றப்பட வேண்டும்னு மக்கள்கிட்ட மனநிலை வந்துருச்சானா ஏன் வந்துருச்சு? ஏன்னா அதிமுக ஆட்சி இருக்கிற போது ஒரு காவல் நிலையத்திற்குள்ளேயோ தெருக்களிலேயோ கட்ட பஞ்சாயத்து, வெட்டு, கொலை, குத்து இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க சட்டம் ஒழுங்கு கையில் இருக்கும். இன்றைக்கு கூலிப்படைகளினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்குள் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து அண்ணன் பேசினாங்க. நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறே பதம். நான் 3 சோறுகளை சொல்லுகிறேன். ஒரு எஸ்ஐ, போலீஸ் எஸ்ஐ, யூனிஃபார்ம்ல இருந்த எஸ்ஐ பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. திமுகவினுடைய கூட்டத்தில் பாதுகாப்பில் இருந்தவங்க. அவர்கள் மீது வழக்கு போட்டு 2 நாள் கழிச்சு தான் கைதே. 2 நாள் நாங்கள் இப்போ அறிவிப்பு கொடுத்த கைதே. அந்த பெண் எஸ்ஐ வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். இது திமுகவினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பெண் போலீஸ் அதிகாரிக்கு இருக்கிற பாதுகாப்பு நாட்டில். 2வது, கொடி கட்டின காரில் பீச்சில் துரத்திட்டு போனவன், அவன் யார் என்னன்னு இது வரைக்கும் தெரியாது. அவன் திமுக கொடி தான் கட்டி இருந்தது. திமுக காரன் அல்ல, டோல்கேட்டில் பணம் கட்ட வேண்டாம் என்பதற்காக கொடி கட்டி இருக்கிறான் என்று அரசே சொன்னது. பெண்களின் பாதுகாப்பு. அதே போல் இன்னொருவன், அவன் பேர் மறந்து விட்டேன். அவன் அமைச்சர்களோடே சில பெண்களை அவர்கள் அந்த நான் சொல்ல விரும்பல தொடர்புபடுத்தி ஒரு பெண் புகார் கொடுத்தார். அந்த புகாரில் அவனை கைது பண்ணணும் அப்படிங்கிற நிலை வரும்போது அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் போய் முன்ஜாமீன் வாங்குகிற வரை தமிழ்நாடு காவல்துறை காத்து கொண்டே இருந்தது. 1 வாரம் 10 நாட்கள் கழித்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை கைது செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு டோரெல்லாம் உடச்சு கைது பண்ணுறாங்க. அது வேற. அது பத்திரிகையில் பேசுகிறவன் எழுதுறவனை கைது பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு எதிரான அப்போ பெண்களுக்கு எதிராக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொடுமைகள் அரங்கேற்றப்படுகிறது. இந்த நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம இந்த டாஸ்மாக் 24 மணி நேரமும் டாஸ்மாக் இயங்குகிற ஒரு கொடூரம் இருக்கிறது. கஞ்சா புழக்கம், அதை தாண்டிய சிந்தட்டிக் ட்ரக்ஸினுடைய புழக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. நலத்திட்டங்கள் என்று வருகிற போது தாலிக்கு தங்கம் திட்டம் என்கிற திட்டத்தை எங்கள் அரசு நடைமுறைப்படுத்தியது. அம்மா அவர்கள் கொண்டு வந்தார், புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் நடைமுறைப்படுத்தினார். அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அந்த திட்டம் இன்றைக்கு இல்லை. வேலைக்கு செல்லுகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்குகிற திட்டம் நிறுத்திவிட்டார்கள். லேப்டாப் கொடுக்கிற திட்டம் 50 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலே லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இவர்கள் ஆட்சிக்கு 2022 மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் சொன்னார், நாங்கள் லேப்டாப்புக்கு பதிலாக டேப் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி 4.5 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் தேர்வு வர இருக்கிறது. யாருக்கு லேப்டாப் கொடுக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆர்டரும் யாருக்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எனவே எல்லா நலத்திட்டங்களையும் நிறுத்திவிட்டு நாட்டினுடைய சுமையையும் அதிகப்படுத்தி மூலதன செலவினங்களே இல்லாத அளவிற்கு வாங்குவதை அத்தனையும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், இதோட முடிஞ்சிருச்சுன்னா மூலதன செலவே இல்லைன்னு சொன்னா எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் நடக்கும்? நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? ஓகே, ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை அதிகமாயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. அந்த ஆட்சியை மாற்றணும், அதிமுக தான் வரணும்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்கன்னு சொன்னார் அவர். ஒண்ணு என்னன்னா, அப்படி நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு? அதான் பட்டியல் போட்டார். என்ன பட்டியல்? ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2.5 கோடி பெண்களுக்குமான பிரச்சனையா? அப்படி நான் கேட்குறேன், பாஜக 17 மாநிலத்தில் ஆளுதுல, எங்கேயும் இப்படிலாம் ஒன்றும் நடக்கல. சொல்லுங்களேன். ஒரு நாட்டை காட்டுங்களேன். அந்த ஒரு மாநிலத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ பெண்களுக்கு எதிரான எந்த குற்றமும் நடக்காத ஒரு தேசம் அப்படின்னு சொன்னது குற்றம். மற்ற விருந்தினர்கள் காத்துட்டு இருக்காங்க. வைக்கும் போதே எல்லாரும் குறுக்க வருவீங்க. நான் அதனாலதான் குறுக்கிட்டு நீங்க சொல்லுங்க, அடுத்த விருந்தினர்கள்ட்ட போகணும். ஒண்ணு என்னன்னா, இந்த சமூக குற்றங்கள் குறைந்திருக்கிறதா, அதை நாம் சரியாக கையாண்டிருக்கிறோமா? அது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாம் கையாண்டிருக்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய வருமானம் என்பது 1,66,000 இன்னைக்கு 3,11,000 மாறி இருக்கிறது. எப்படி மாறும்? அப்போ இந்த தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. கல்வி இன்னைக்கு இந்தியாவில் 53% ரேட்டில், என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம். குணம் நாடி குற்றமும் நாடு. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கம் ஒரு யூட்டோப்பியன் கவர்மெண்ட் மாதிரி எல்லாத்தையும் நினைச்சதையெல்லாம் நடத்திட முடியாது என்பது எங்க மக்களுக்கு தெரியும். நீங்க தமிழர்களை அவ்வளோ சர்வசாதாரணமாக இட போட்ட வேண்டாம். அவங்களுக்கும் அரசியல் தெரியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து திமுக அரசு நமக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கு, ஏதேனும் குறை இருக்கிறதா? இருக்கலாம். சில நிர்வாக பிரச்சனைகள், இப்போ தம்பி சுட்டி காட்டினாரு கல்யாண சுந்தரம், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லது அதை கண்டும் காணாமல் இந்த அரசு இருக்கிறதா? இதுதான் இங்க முக்கியம். ஆனால் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது.